ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீச்சரண் ஸ்ரீ பாக்ய சாய். அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள். நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ். ஓம் ஸ்ரீ சத்குரு பகவான் பாட்டி சித்தரின் லீலாமிருதம் 123. ஒரு சமயம் கொடுமுடி திரு கணேசன் மற்றும் 10 நண்பர்கள் பாட்டியிடம் இருக்கும் பொழுது திண்டுக்கல்லை சேர்ந்த தம்பதிகள் அவர்களது மகளையும் அழைத்து கொண்டு பாட்டியை தரிசனம் செய்ய டாக்டர் நடராஜன் ஐயா தோட்டத்திற்கு வந்திருந்தனர். அவர்களுக்கு பாட்டி தரிசனம் இதுவே முதல் முறை. திண்டுக்கல் தம்பதிகளின் மகள் 12ஆம் வகுப்பில் நல்ல மதிப்பெண் எடுத்திருந்தார். ஆகவே டெல்லிக்கு சென்று ஆடிட்டர் படிப்பு படிக்க வைக்க வேண்டும் என்பது அப்பெண்ணின் அப்பாவிற்கு மிகுந்த ஆவல். ஆனால் அப்பெண்ணின் தாயாருக்கு இதில் துளியும் விருப்பமில்லை. பெண் பிள்ளையை டெல்லிக்கு தனியாக அனுப்பி படிக்க வைப்பதா என அச்சத்தில் அக்கருத்தில் முரண்பட்டு இருந்தார். இவையெல்லாம் தானாக உணர்ந்த நம் சத்குரு பகவான் பாட்டியார் அம்மாணவியை தன் அருகில் அழைத்து கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்து, நீ டெல்லிக்கு போய் படி, பாதுகாப்பா நீ இருப்ப, நான் உன்னை பார்த்துக்கிறேன் என கூறி ஆசி நல்கினார். அத்தம்பதிகளும் அம்மாணவியும் சந்தோஷத்துடன் தனது ஊர் திண்டுக்கல் திரும்பினர். 4-5 வருடங்களாக கொடுமுடி திரு கணேசன் அவர்கள் அடிக்கடி பாட்டியை காண செல்கையில் அந்த திண்டுக்கல் பக்தரும் வரும் பொழுது இருவரும் நட்புறவு கொண்டனர். அவரது மகளை பற்றி திரு கணேசன் அவர்கள் விசாரிக்க, தனது மகள் டெல்லிக்கு சென்று ஆடிட்டர் படிப்பை முடித்துவிட்டு தற்சமயம் சென்னையில் பிரபலமான ஆடிட்டராக பணிபுரிந்து நல்ல சம்பாத்தியத்தில் உள்ளார் என்றும், பாட்டியின் திருவருளால் பெருங்கருணையால் நாங்கள் பாதுகாப்புடன் வளமையான வாழ்வு வாழ்கிறோம் என நன்றி மேலிட கூறினார். இந்த லீலையால் நாம் அறிவது யாதெனில், ஒரு காரியத்தை செய்ய நாம் பாட்டியாரிடம் முறையிட்டு முழு நம்பிக்கையுடன் ஒப்படைத்து விட்டால் கடைசி வரை அந்த காரியத்திற்கு மட்டுமல்ல, நம் ஒட்டுமொத்த வாழ்நாள் முழுவதும் துணை நின்று காத்து கொடுப்பார் நம் பகவான் பாட்டியார். ஓம் ஸ்ரீ சரஸ்வதி பாட்டி தாயே போற்றி. நற்பவி பாட்டி. ஜெய் குரு பாட்டி.